கபர்களை சென்று சந்திப்பவர் ஓத வேண்டிய ஒரு துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களை ஜியாரா செய்திருக்கிறார்கள். ஜியாரா செய்கின்ற பொழுது அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எங்களுக்கும் அவ்வாறு செய்வதற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அவர்கள் ஓதிய ஒரு துஆ தான் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன் அன்தும் லனா ஃபரதுன் வ நஹ்னு லக்கும் தபஅ ஃபனஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. இந்த துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த துஆவை ஓதுகின்ற போது நாங்கள் லலாஹிகூன் என்றும் ஓதலாம், லாஹிகூன் என்றும் ஓதலாம். இரண்டு விதத்திலும் அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. ஃபனஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா என்றும் ஓதலாம். சில அறிவிப்புகளிலே அஸ்அலுல்லாஹ் அல் ஆஃபியத லனா வ லக்கும் எல்லாமே ஒரே அர்த்தம் தான். இது அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆக்களிலே யர்ஹமுல்லாஹு மின்னல் முஸ்தக்திமீன வல் முஸ்தஅখিரீன என்றும் இடம்பெற்றிருக்கிறது. அதையும் ஓதலாம். இப்போது நாம் இந்த துஆவின் அர்த்தத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். மூமினான முஸ்லிமான இந்த இடங்களுக்கு உரியவர்களே, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. தார் என்பது அடிப்படையில் வசிப்பிடம். மூமின்கள் முஸ்லிம்கள் அவர்களது அடக்க ஸ்தலங்களிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் வசிப்பவர்களாக இங்கே பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதனால் இந்த அறைகளுக்கு மண்ணறைகளுக்கு உரியவர்களே என்பது அதன் அர்த்தம். மண்ணறை வாசிகளே. வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன். நிச்சயமாக நாங்கள் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வோம். நாங்களும் ஒரு நாளைக்கு மரணிக்க இருக்கிறோம். இங்கே இன்ஷா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பொதுவாக நாங்கள் சந்தேகமான ஒரு விடயத்தை, உறுதியில்லாத ஒரு விடயத்தை இன்ஷா அல்லாஹ் என்று கூறுவோம். ஆனால் உறுதியான ஒரு விடயத்தை கூட இன்ஷா அல்லாஹ் என்று நாம் சொல்லலாம். நாம் எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். சில அறிஞர்கள் இந்த இடத்திலே நாங்கள் வந்து சேருவோமா இல்லையா, அல்லது வேறு இடத்திலே சேருவோமா என்று தெரியாது, அதனால் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பல்வேறு விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் உறுதியான ஒரு விடயத்தையும் கூட அல்லாஹ் நாடியதனால் தான் அது நடக்கிறது என்பதனால் அந்த இடத்திலே அல்லாஹுவோடு நாம் எங்களது பேச்சிலே ஒடுக்கமாக நடந்து கொள்வதற்காக இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதிலே தவறில்லை. அல்லாஹு தாலாவும் அல் குர்ஆனிலே நீங்கள் லதத்குலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன லா தகாஃபூன என்று சொல்கின்றார். சூரத்துல் ஃபத்ஹுடைய 27வது ஆயாவிலே நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே இன்ஷா அல்லாஹ் அச்சமற்றவர்களாக நுழைவீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அங்கே நிச்சயமாக அவர்கள் நுழைவார்கள் என்பது அல்லாஹு தாலாவுக்கு தெரியும். தெரிந்தாலும் அங்கே இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உறுதியான ஒரு விடயத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஒரு சுன்னாவில் உள்ள ஆதாரம் தான் இந்த துஆ. தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அன்தும் லனா ஃபரத். நீங்கள் எங்களை முந்தியவர்கள். வ நஹ்னு லக்கும் தபஅ. நாங்கள் உங்களுக்கு பின்னால் வந்து சேரக்கூடியவர்கள். நீங்கள் இரண்டு பேருமே நாங்கள் மரணிக்கக்கூடியவர்கள் தான். நீங்கள் இப்போது மரணத்தை அடைந்து விட்டீர்கள், நாங்களும் மரணத்தை நிச்சயமாக அடைவோம். எல்லோருக்கும் மரணம் உறுதியானது. எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கும் உங்களுக்கும் ஆஃபியாவை தருவானாக. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆஃபியாவை கேட்கின்றோம். ஆஃபியா என்பது பாதுகாப்பு, சுகம், நலன் எல்லாமே ஆஃபியா. மறுமையிலே கபருடைய வேதனையிலிருந்து, கடுமையான கேள்வி கணக்கிலிருந்து பாதுகாக்கப்படுவது தேவை இருக்கிறது. மரணித்தவர்களுக்கும் ஆஃபியா தேவை. அதனால் எங்களுக்கு இந்த உலகத்திலே ஆஃபியா எவ்வாறு தேவையோ அதே போன்று மரணித்தவர்களுக்கும் அவர்களும் கெடுதிகளிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து தப்புவதற்கு, இடேற்றம் பெறுவதற்கு அவசியம். அவர்களை கவலைக்கு உள்ளாக்குகின்ற
அவர்களை துன்பத்துக்கு உள்ளாக்குகின்ற விடயங்கள் அந்த மறுமை வாழ்க்கையிலும் இருக்கிறது. அதிலிருந்து அவர்களுக்கும் எங்களுக்கும் நாம் இந்த துஆவிலே பாதுகாப்பு தேடுகிறோம். யர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன வல் முஸ்தஅஹிரீன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த துஆவிலே அதையும் ஓதலாம், இதோடு சேர்த்து ஓதலாம். அல்லாஹு தஆலா எங்களில் முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் அருள் செய்வானாக, இரக்கம் காட்டுவானாக. முந்தியவர்களுக்கும் பிந்தியவர்களுக்கும், நீங்கள் முந்தியவர்கள், நாங்கள் பிந்தியவர்கள், இதிலே அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்குமே ரஹ்மா செய்வானாக என்பதுதான் அதன் அர்த்தம்.